வாங்க பணத்தை பத்தின நம்ம எண்ணத்தையே மாத்த போற தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை பத்தி பார்க்கலாம். நாம ஏன் பண விஷயத்துல அடிக்கடி தப்பான முடிவுகளை எடுக்கிறோம்? பதில் கணக்குல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கு. முதல்ல இந்த புத்தகத்தோட மைய கருத்தை புரிஞ்சுக்கலாம். இது நம்ம பார்வையே மாத்தக்கூடியது. அதாவது உங்களுக்கு எவ்வளவு தெரியுங்கிறத விட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நிதி வெற்றியே ஒரு சாஃப்ட் ஸ்கில்னு சொல்றாங்க. இது நம்ம பழக்க வழக்கங்களை பொறுத்தது. சரி, இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு நிதி முடிவுலையும் இந்த 2 சக்திகளோட பங்கு கண்டிப்பா இருக்கும். சோ வெற்றி வந்தா அடக்கமா இருக்கணும், தோத்துட்டா நம்மள நாமளே மன்னிச்சுக்கணும், நம்ம கண்ட்ரோல இருக்கிறத மட்டும் பார்க்கணும். அடுத்ததா செல்வத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதலீட்ல மிகப்பெரிய சக்தி எதுன்னு நினைக்கிறீங்க? அது ஸ்டாக்ஸோ மார்க்கெட் டைமிங்கோ கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த சக்தி வாய்ந்த விஷயம் நேரம். ஆமா, டைம் தான். இங்கதான் கூட்டு வட்டியோட மேஜிக் நடக்குது. இந்த சார்ட்ட பாருங்க. சின்ன முதலீடு கூட காலப்போக்குல எவ்ளோ பெருசா வளருதுன்னு. இதுதான் காம்பவுண்டிங் பவர். ஆனா நிஜமான செல்வம்னா என்ன? வெறும் பணம்தானா? இந்த புத்தகம் நம்மள யோசிக்க வைக்குது. உண்மையான செல்வம்ன்றது நாம வாங்காம விடுற ஆடம்பர பொருட்கள்ல தான் இருக்கு. அதுதான் நிதி சுதந்திரம். அதாவது நம்ம நேரத்தை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது, நமக்கு பிடிச்சது செய்யறது, அதுதான் உண்மையான செல்வம். அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் எங்க? நீங்க எவ்ளோ புத்திசாலியா இருக்கீங்கன்றத விட பணத்தோட உங்க உறவை எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். பணத்தை நிர்வகிக்கிறது ஒரு பயணம் மாதிரி. முதல் படி உங்க மனநிலைய மாத்துறது தான். நீங்க தயாரா